கோயில்ல பூஜை பண்ணி கொடுக்கிற அபிஷேக நீரை கலசத்துல கொடுப்போம். அதை உங்க வீட்டு மருமக தலையில சுமந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரணும். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துடணும். ஏய் அவ்வளவுதான். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வைடா வச்சிருவோம். ஒளித்திருவோமா? அம்மா தாயே, இந்த வீட்டோட நிம்மதிக்கு குறை இருக்குன்னு சொன்னதுனாலதான் இந்த பூஜையை நாங்க பண்ணோம். இந்த பூஜை எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சாதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. இந்த பூஜைக்கு எந்த தடங்களும் வராம இசை கலசத்தை கொண்டு வந்துடணும். அதுக்கு நீதான் தாயே இசைக்கு துணையா இருக்கணும். நிறுத்துங்கடா. ஒரு பொண்ணை இவ்ளோ கஷ்டப்படுத்துறது ரொம்ப பாவம். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க, இல்ல நான் போலீஸ கூப்பிடுவேன். ஏய் யாருனே? நான் யாரா இருந்தா என்னடா? அந்த பொண்ணை விட்டுருங்க. அவ ஒரு தெய்வ காரியத்துல ஈடுபட்டிருக்கா. அத நீங்க தடுத்தா நீங்க அழிஞ்சிருவீங்க, புரியுதா? ஏய் இங்க பாருடா, மயங்கி விழுந்த மஞ்சா சேரு அம்மன் வேஷத்துல வந்துக்குது. என் கண் முன்னாடி என்னோட குழந்தைய கஷ்டப்படுத்துறத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? ஏய் போடா. அப்பன் தானே வந்திருக்கு, வாங்கடா. இசை அவ்வளவுதான், இசையோட ஆட்டம் இதோட க்ளோஸ். விஷால் முகத்தை பாரு, பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கான். சுபத்ரா, நீ எதுக்கு கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க இருக்கு. இசை வந்துருவாளாங்க அதுக்குள்ள? கண்டிப்பா வந்துருவாமா. சாரி மேடம். சாரியா? என்னடா செஞ்ச நீ? ஏதோ இருக்க போறோன்னு சொன்னியேடா, முழுசா வந்து வீட்ல நிக்கறாளே.
சொல்றா? நீ காசை வாங்கிட்டு என்ன செஞ்ச? இல்ல மேடம், அவளை எரிக்க பார்த்தேன் மேடம். நல்லா கிழிச்ச நீ. இல்ல மேடம், அது என்னடா வந்து போயின்னு வார்த்தையை முழுங்குற? ஆளு பாக்குறதுக்கு நல்ல தடிமாடு மாதிரி இருக்கீங்க. எப்படி அவ தப்பிச்சா? மேடம், இவ மட்டும் தனியா மாட்டியிருந்தா இவ கதையை முடிக்கிறதுல பெரிய மேட்டர் இல்ல மேடம். அவ கூட ஒருத்தி இருந்தாலே, அவதான் எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டா மேடம். இன்னொருத்தியா? ஆமா மேடம். என்ன அடி! கடைசியா அம்மன் வேஷம் போட்டு எங்களை அடிச்சா பாருங்க மேடம். அது வேஷம்லாம் இல்ல மேடம், அம்மனே வந்து அடிச்ச மாதிரி இருந்தது மேடம். சாமி மாதிரி ஒரு சூளத்தை வச்சுக்கிட்டு மாதிரிலாம் இல்ல மேடம், சாமி தான் மேடம். என்னடா சொல்ற? நிஜமாவா? உண்மைதான் மேடம். அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு நீங்க உஷாரா இருங்க மேடம், அவ கூட சாமியே இருக்கு. ஏய் சி, வாய் மூடு. ஒரு காரியத்தை முடிக்க துப்பில்ல, வந்துட்டோம் கதை சொல்றதுக்கு. சி, போடவே மேடம். இப்ப என்ன, நீ அங்க இல்லனாலும் எனக்கு உதவி பண்ண. அங்க ஒரு அம்மா வந்தாங்க. அவங்கதான் என்ன கொலை பண்ண வந்தவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனாங்க. என்ன கொலை பண்ண பார்த்தாங்களா? என்ன சொல்ற இசை? ஐயோ, பாத்து பாத்துமா, பாத்து பாத்து. ஏய், நிறுத்துங்கடா. உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. நீயும் வீட்டுக்கு போகலாம். ஓ அப்பா, இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கா? ஆமா இசை, நீ சொல்றதெல்லாம் ஓகே, பட் நடுவுல யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க அம்மனா மாறினாங்க, அதான் கொஞ்சம் லாஜிக்கலா. அது சினிமால அம்மன் படம்லாம் வரும்ல, அந்த மாதிரி இல்ல? நான் நடந்ததை சொன்னா நீ கதை நான் சொல்ற. உன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏய், இரு இரு. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா என் உயிரை காப்பாத்தின அந்த அம்மாவை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அம்மா தாயே, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். நீ வானத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இறங்கு. ஹலோ, நான்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன். சிலர் இருக்காங்க, எப்போ கோவப்படுவாங்க, எப்போ அன்பா இருப்பாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை வந்து நமக்காக ரோட்ல வந்து நிப்பாங்க பாரு. என்ன என்ன கிண்டல் பண்றியா? நான்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. அடிப்பாவி.